பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இன்னும் 30 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறது. ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அந்த அதிகாரி யார்? அவரின் பணி பாரிஸ் நகரில் என்னவாக இருக்கும்? விரிவாக பார்க்கலாம். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ஐரோப்பாவில் நீண்ட பகல் நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் ஐரோப்பிய நாடான பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. போட்டி நடைபெறும் மாதங்களில் சூரியன் அதிகாலை 4 மணிக்கு மேல் உதயமாகிறது. இரவு 11 மணிக்கு தாமதமாக மறையும். வழக்கமில்லாத பிற நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த மாற்றம் விளையாட்டை காட்டலாம். ஒலிம்பிக் போட்டியாளர்கள் தங்கும் இடத்தை விளையாட்டு கிராமம் என்று சொல்வார்கள். இந்த விளையாட்டு கிராமத்தில் வீரர்களுக்கு மன அழுத்தம் நிறைந்த சூழல் ஏற்படும். உறங்குவதற்கு உகந்த சூழலாக இருக்காது. இது போன்ற சவால்களை சமாளித்து ஒலிம்பிக் போட்டியில் சிறந்து விளங்குவதற்கு தூக்கம் அவசியம். மற்றொரு சவாலாக இருப்பது போட்டி நடைபெறும் காலத்தில் பாரிஸ் நகரில் உயர்ந்த வெப்பநிலை இருக்கும். இந்த சூழலை மாற்ற இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் முதல் முறையாக இந்திய அணிக்கு ஸ்லீப் அட்வைசர் ஒருவரை நியமித்துள்ளது. அவர் டாக்டர் மோனிகா சர்மா. விளையாட்டு வீரர்களின் செயல்திறன் மற்றும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றவர். இந்திய வீரர்களுக்கு என்று பிரத்யேக கருவி ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தூங்குவதற்கு தேவையான முகக்கவசம், பிரத்யேக தலையணை மற்றும் காதுகளுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாத வகையில் சிறப்பு கருவி உள்ளிட்டவை இதில் அடக்கம். இந்த கருவியை கொண்டு இந்திய முன்னணி வீரர்களுக்கு சோதனையும் நடத்தப்பட்டுள்ளது. சோதனையின் முடிவில் வீரர்களின் வேகம், செயல்திறன், விளையாட்டின் மீது ஈடுபாடு போன்றவை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டிருப்பதாக டாக்டர் மோனிகா சர்மா தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் பங்கேற்க இருக்கும் இந்திய வீரர்களுக்கு தனித்தனியாக இந்த கருவி வழங்கப்படுகிறது. நேரடி ஆலோசனை தரவும் டாக்டர் மோனிகா சர்மா இந்திய அணியுடன் பாரிஸ் நகருக்கு பயணிக்க இருக்கிறார். ஒலிம்பிக் போட்டியின் போது இந்திய வீரர்களின் உறக்கத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குவதே ஸ்லீப் அட்வைசரின் நோக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஸ்லீப் அட்வைசர் மோனிகா சர்மாவின் நோக்கம் எடுபடுமா என்பதை காத்திருந்து பார்க்கலாம்.